இப்படி இன்ஸ்டாவில் பொய் சொல்லாதே என்று ரொமான்டிக் சாங் எல்லாம் போட்டு ரீல்ஸ் போட்டு கப்பல் கோல் செய்யும் இந்த ஜோடி பொய்களை மட்டுமே சொல்லி ஏழை எளிய மக்களிடமிருந்து 3 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்துள்ளனர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். திருவண்ணாமலை மாவட்டம் தேனிமலை முருகர் கோவில் தெருவில் வசித்து வருகின்றனர் உமா வெங்கட் தம்பதி. மனைவி உமா தேனிமலை பகுதியில் ஏலச்சீட்டு, தீபாவளி சீட்டு, குழுக்கள் சீட்டு போன்ற பல்வேறு குழுக்களாக தனித்தனியே 1 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை சீட்டு நடத்தியுள்ளார். இந்த சீட்டில் திருவண்ணாமலை தேனிமலை பகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டவர்கள் உமாவிடம் குழுக்கள் சீட்டு மற்றும் ஏல சீட்டு கட்டி வந்துள்ளனர். 5க்கும் மேற்பட்ட குழுக்களாக சீட்டு நடத்திய உமா சீட்டு எடுத்தவர்களுக்கு உரிய நேரத்தில் பணம் அளிக்காமலும் அக்கம் பக்கத்தில் உள்ள தெரிந்தவர்களிடம் நகை உள்ளிட்ட பொருட்களை வாங்கி அடமானம் வைத்து தனது கணவர் வெங்கட்டுடன் இணைந்து வெளிநாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களுக்கு இன்ப சுற்றுலா சென்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக உமா, அவரது கணவர் வெங்கட் இருவருமே ரீல்ஸ் பிரபலமானவர்கள். தினம்தோறும் விதவிதமாக ஆடைகளை அணிந்து கொண்டும் நகைகளை அணிந்து கொண்டும் வெவ்வேறு இடங்களுக்கு சென்று ரீல்ஸ் வெளியிடுவது இவர்களது ஹேபிட்டாகவே இருந்துள்ளது. இப்படி ரீல்ஸ் செய்வது மட்டுமல்ல, ஏழை எளிய மக்கள் உழைத்து கட்டிய சீட்டு பணத்தில் தினம்தோறும் பியூட்டி பார்லர் சென்று லட்சக்கணக்கில் செலவு செய்து அவர்களிடமிருந்து நகை உள்ளிட்டவைகளை வாங்கி அடமானம் வைத்து அடிக்கடி இன்ப சுற்றுலா சென்று வந்துள்ளனர் இந்த தில்லாலங்கடி ரீல்ஸ் ஜோடி. இந்த நிலையில்தான் ஏலச்சீட்டு கட்டியவர்கள் ரீல்ஸ் ஜோடியின் செயல்பாடுகளை கண்டு அச்சமடைந்து தங்களின் பணத்தை திருப்பி கேட்டுள்ளனர். அதற்கு உமா வெங்கட் தம்பதி சரிவர ரெஸ்பான்ஸ் செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. தொடர்ந்து ஏலச்சீட்டு கட்டியவர்களின் நெருக்கடியால் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு உமா மற்றும் வெங்கட் இருவருமே தலைமறைவாகி உள்ளனர். வீட்டை விற்று பணம் தருகிறேன் என தொலைபேசியில் சொன்ன வெங்கட் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக செல்போன் அழைப்புகளை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அவரது மனைவி உமாவோ பணம் கொடுக்க முடியாது, என்ன வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள் என பணம் கேட்பவர்களை மிரட்டும் தோணியில் பேசியதால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். இந்த நிலையில் வெங்கட் உமா தம்பதியினரால் பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்டோர் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் கூறுகையில், குழந்தைகள் படிப்பு மற்றும் திருமணத்திற்காக சீட்டு கட்டி சேர்த்து வைக்கலாம் என்ற நோக்கத்தோடு உமாவிடம் சீட்டு கட்டியதாகவும், தாங்கள் மட்டும் இன்றி சென்னை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களையும் சீட்டு கட்ட வைத்து சீட்டு முடிந்து பல மாதங்கள் ஆகியும் பணம் கொடுக்காமல் ரீல்ஸ் தம்பதி அலைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். எங்கள் வீட்டு எதிரில் உமா வெங்கட் என்றவங்க சீட்டு நடத்திட்டு வராங்க. ஒரு 10-15 வருஷமாக சீட்டு நடத்திட்டு வராங்க. அதில் எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே நான் தான் சேர்த்து விட்டேன். எங்கள் எதிர் வீடுன்றதுனால நான் தான் சீட்டில் சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்டு 1 வருஷம் 8 மாதம் 9 மாதம் ஒவ்வொருத்தரும் சீட்டு எடுத்து இவ்வளோ நாள் ஆகுது. இது வரையுமே யாருக்குமே அவங்க ஒப்படைக்கல. இதெல்லாம் இல்லாமல் ஒரு உதவி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 18 பவுன் நகை கேட்டாங்க. அதையுமே கொடுத்துட்டு 3-4 மாதம் ஆகுது. இன்ன வரையும் நகைக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. சீட்டு போட்டவங்களுக்கு யாருக்குமே எந்த பணமும் இந்த வரை செட்டில்மெண்ட் பண்ணலை. வீடு நிலம் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருந்தும் அவங்க எங்களுக்கு எதுவுமே விற்று கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் பணத்தெல்லாம் எதுவுமே நல்லா சொகுசாக ஏரோப்ளைனில் போகிறதும், ஹெலிகாப்டரில் போகிறதும், கொச்சின் போகிறதும், ஊரை சுற்றுறதும் நல்லா அவங்க நல்லா பிரம்மாண்டமாக அவங்களுடைய சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க. எங்களுக்கான ஒரு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாருமே பணம் எல்லாம் சீட்டு கட்டியும் அவங்க எதுவுமே கண்டுக்காமல் எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டினாங்க. அவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம ஏமாத்திட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக. இப்போ போய் பணம் கேட்டா என்ன சொல்றாங்க? இப்போ போய் பணம் கேட்டா இப்போ எங்களால் கொடுக்க முடியாது, எப்போ நான் கொடுப்பணும் அப்பதான் கொடுப்பேன்ற மாதிரி பேசுறாங்க. எவ்வளோ நாள் நாங்களும் வெயிட் பண்ணுவோம்? நாங்களும் 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 10 மாதம் டைம் கொடுத்து பார்த்தோம். இன்னி வரையுமே ஒரு ஃபோன் போட்டால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றாங்க. அவங்களுடைய பசங்க எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க. ஒரு ஃபோன் போட்டால் ஃபோன் அட்டன் பண்ணி எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. தாங்கள் ஏமாந்து விட்டதாக கூறும் பொதுமக்கள் வெங்கட் மற்றும் உமாவின் வீடு, மற்ற இடங்களை காவல்துறையினர் ஜப்தி செய்து தாங்கள் இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க சார். ஊரா டூர் சுற்றுற மாரி சுற்றினுக்கிறாங்க சார். அவங்க பசங்களுக்கெல்லாம் தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துட்டு அவங்களும் நிம்மதியாக இருக்கிறாங்க சார். நாங்கள் தான் கஷ்டப்பட்டு நிற்கிறோம். நாங்கள் ஃபோன்லேயே காசு 2 லட்ச ரூபாய் சீட்டு 3 சீட்டு போட்டேன் சார். மொத்தம் 4.5 லட்சம் தரணும் எனக்கு. ஊரா நான் வளையல் கூட தூக்கி சந்துன்னு கட்டினேன் சார். நான் எங்கள் வீட்டுக்காரர் இன்னைக்கு அப்படியே மூளை குழம்பி போய் கைத்து ஆப்ரேஷன் பண்ணி பைத்தியக்கார மாதிரி இருக்கிறாங்க. சாப்பாட்டு கூட நாங்கள் இல்லாத இருக்கிறோம். இவன் ஜாலியாக சுற்றுறா. நன்றி நினச்சி எங்களுக்கு வாங்கி கொடுங்க அதிகாரிங்க எல்லாம் சேர்ந்து. இப்படி ஏழை எளிய மக்களிடம் ஏலச்சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்த பிரபல ரீல் ஜோடி மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.